கல்யாணம் ஆனோன்னா பேபி எத்தனை நாள்ல வந்துரும்? ஒரு 1 year. இயர், 2 இயர்ஸ். நீங்க என்ன சந்தோஷமா இருந்துட்டீங்க? என்னோட கேள்வி அதான். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா? அதிலேயே வந்து நெறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதாவது அனலைஸ் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்றாங்க. கல்யாணம் ஆனோன்னா என்ன? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். டோட்டலா பார்த்தீங்கன்னா 90 நாள் தான் கணக்கு. இந்த 90 நாள்ல நீங்க ஜாலியா இருப்பீங்க, பேசுவீங்க. அதுக்கு கூட நீங்க டைம் குடுக்கறதில்ல. முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிடுறீங்க. அதாவது அந்த அந்த ஃபீல், அந்த உணர்வு எதுவுமே வந்து உங்களுக்கான அன்பையோ, அதிகரிப்பையோ, ஒரு லவ்வையோ குடுக்கவே குடுக்காது. ஏன்னா, முன்னாடி வந்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த செகண்ட் அதாவது அப்பா, அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம கல்யாணம் பண்ணுவோங்கிற பெண்கள் நெறைய பேர் இருந்தாங்க. எங்க எங்கேயாவது போய் சொல்லுங்க, எங்க எங்க அப்பா சொன்னாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்கலாம் நிமிர்ந்து பேசுறீங்க. எல்லா விஷயமும் நடக்குது. அன்னைக்கு அப்படிலாம் இல்ல. மாப்பிள்ளைய அந்த டைம் தான் பார்ப்பாங்க. டீ குடுக்குற நேரம் தான் பார்ப்பாங்க. அப்பா, அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரி அவ்வளோதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு அன்போ அதாவது லவ் அதுக்கப்புறம் தான் பிறக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த அவங்கள தேடும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய இருந்தது. அப்போ வந்து அவங்களால வாழ்க்கையோட ஜர்னிய படிப்படியா கொண்டு போனாங்க. அப்ப அவங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் வரல.